அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ஒரு மிகவும் பயனுள்ள பூஜை அறை குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூஜை அறை குறிப்புகள் நம்மக்கிட்ட இருக்கிற பணப்பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் இது எல்லாமே சரி பண்ணக்கூடியது. ஒரு சில வீட்டு குறிப்புகளும் இந்த பூஜை அறை சம்மந்தமான குறிப்புகளும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் எப்போவுமே பாருங்கள், வீட்டில் மளிகை பொருட்கள் சுத்தமாக தீர்ந்துட்டு வாங்கக்கூடாதுங்க. அதுலேயும் ஏலக்காய், கிராம்பு, அடுத்து பட்டை, சோம்பு இதெல்லாம் சுத்தமாக தீர்ந்த பின்னாடி நம்ம வாங்கவே கூடாது. எப்போவுமே பூஜை அறையில் ஒரு 5 ஏலக்காய், அது கணக்கெலாம் இல்லைங்க, ஏதோ ஓரளவுக்கு போட்டுக்கலாம். இத்தனை தான் போடணும்லாம் இல்லை, ஒரு எண்ணிக்கைக்கு ஒரு 5. அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், சிவப்பு பச்சை வளையல்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வெள்ளி நாணயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் ₹1 நாணயம், இல்லைன்னா ₹5 நாணயம், இதில் ஏதோ ஒன்று அதில் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம். அப்போ மஞ்சள் குங்குமம் தனியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் முழு மஞ்சள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தூள் கூட வச்சுக்கலாங்க. வச்சு நீங்கள் எப்போவுமே இந்த பூஜை அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி வச்சுருக்கிறது, எப்போவுமே வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி எப்போவுமே காலையில் முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடியதை எல்லாத்தையுமே தெய்வம் தருங்க. அது மாதிரி சந்தன குங்குமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் தினமுமே முடியும் அப்படின்னு சொன்னால் தினமுமே சந்தன குங்குமம் தெய்வ படங்களுக்கும் சரி, தெய்வ சிலைகளை முடிஞ்ச வரைக்கும் தினமுமே கழுவிட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் தொட்டு வச்சிங்க அப்படி சொன்னால் வீட்டில் எப்போவுமே ஐஸ்வர்யம் பெருகுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய், நெய்யில் மட்டும்தாங்க தீபம் ஏற்றணும். உங்களுக்கு எப்போல்லாம் உங்களால் நெய்யில் ஏற்ற முடியுமோ, முடிஞ்சால் வெள்ளிக்கிழமைகளில் கூட நீங்கள் ஏற்றலாம் இந்த நெய் தீபம். பூக்கள், மணமான நல்ல வாசனையான பூக்கள் வச்சு சாமி கும்பிட்றது நல்லதுங்க. அதுவும் மல்லிகைப்பூ வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி தாயார் படத்துக்கு கட்டாயம் மல்லிகைப்பூ வைக்கிறது ரொம்பவே நல்லது. எனக்கு இங்கே மல்லிகைப்பூ பெங்களூரில் கிடைக்கலைங்க. கிடைக்காதனால தான் நான் வேறு பூக்கள் வைக்கிறேன். ஆனால் நான் முதல்ல இருந்த வரைக்கும் எனக்கு நான் தலைக்கு வைப்பனோ இல்லையோ, ஆனால் சுவாமி படங்களுக்கும் கட்டாயம் சுவாமி சிலைகளுக்கும் கட்டாயம் மல்லிகைப்பூ தாங்க வச்சு நான் பூஜை பண்ணுவேன், எல்லா பூஜைகளுக்குமே. அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி தாயார் படமோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடி கொஞ்சம் சந்தனத்தை கரைச்சி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் குங்குமமும் அங்கே வச்சுருங்க. அப்புறம் குலதெய்வத்துக்கு தினமுமே பாருங்கள், இந்த மண் செம்பில் தண்ணி வச்சுருங்க. இந்த 2 மண் செம்பில் தண்ணி வச்சுருக்கீங்களே, அது எதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த தண்ணி தினமுமே மாற்றிடணும். ஏதாச்சும் ஒரு செடியில் ஊற்றிடலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடியை ஊற்றிடலாம். செடியும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டை சுற்றி தெளித்து விடலாம். அப்படியும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிங்கில் ஊற்றிடலாம். நம்ம குளிக்கிற தண்ணியில் நம்ம சுத்தமாக இருக்கும், அதாவது தீட்டு எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம குளிக்கிற தண்ணியோட கூட கலந்து குளிச்சிடலாங்க. தெய்வத்தின் அருள் முழுக்க நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை தினமுமே வைக்கணும், புது தண்ணி மாற்றிடணுங்க. இந்த தண்ணியில் முடிஞ்சால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் இந்த தண்ணியில் கலந்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துக்கு வைக்கக்கூடிய தண்ணீரில் கட்டாயம் பூக்கள் போடணுங்க. எனக்கு மல்லிகைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நான் மல்லிகைப்பூ தான் போடுவேன். ஆனால் மல்லிகைப்பூ இல்லை, அதனால் இந்த பூக்களை போட்டிருக்கேங்க, செவ்வந்தி பூவை. அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணீர் எதுக்காக 2 செம்பில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று பெண்களாகிய நம்மளுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், புகுந்த வீட்டு குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். நம்ம கல்யாணம் ஆகி வந்துடுறோமோ, புகுந்த வீட்டு தெய்வம் நம்மளோட சொந்த தெய்வமாக ஆகிடுது. அதனால் பாருங்கள், நம்ம பிறந்த வீட்டு தெய்வம் தான் நம்மளுக்கு உசத்தி, நம்மளுக்கு புகுந்த வீட்டு தெய்வம் நம்ம வீட்டுக்காரோட தெய்வம் தானே அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கக்கூடாங்க. அது நம்ம என்றைக்கு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமோ, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சோ அன்றைக்கே புகுந்த வீட்டு தெய்வம் நம்மளோட சொந்த தெய்வமாக மாறிடுதுங்க. அதனால் பாருங்கள், உண்மையான அன்போடு நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்கும். 2 தெய்வங்களுக்குமே வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை குலதெய்வம் வேணாலும் இருக்கலாம். இந்த புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்காக ஒன்று, பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்காக ஒன்று, அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. வேல் வழிபாடு வீட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கணும். சந்தன குங்குமம் கட்டாயம் வேலுக்கும் வைக்கணுங்க. உங்களுக்கு தினமுமே உங்களுக்கு எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னு சொன்னால் வேலையுமே நம்ம சிலைகள் கழுவுவோம் இல்லையா,
இந்த குழாயில் சிங்கில் குழாய் இருக்கும் இல்லையா, அதில் திறந்து விட்டு இந்த சிலைகள் எல்லாம் கழுவிடுறது அவ்வளோ நல்லதுங்க. இந்த அபிஷேகத்திலே ரொம்ப உயர்ந்த அபிஷேகம் வந்துட்டு தண்ணீர் அபிஷேகங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் மற்ற அபிஷேகம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, தினமுமே சிலைகளுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் சந்தன குங்குமம் தொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வேல் இருக்குது இல்லையா, அந்த வேலுக்கு வந்துட்டு உங்களுக்கு தினம் வந்து எலுமிச்சம்பழம் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சந்தனத்தை உருட்டி அந்த வேல் நுனிப்பகுதியில் வச்சுருங்க. முனைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சுருங்க. அது மாதிரி மகாலட்சுமி தாயார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசு வச்சுருப்போம் இல்லையா, மகாலட்சுமி தாயாருக்கே பூஜை பண்ணுறதுக்குன்னு நம்ம காசு வச்சுருப்போம் இல்லையா, இந்த காசுகளை வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த காசுகளை வந்துட்டு எடுத்து யாருக்காச்சும் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புக்கு கூட வாங்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த காசை கொடுத்துருங்க. அப்படி இல்லையா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ரொம்ப வழியே இல்லை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு கூட நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வந்து கொடுத்துடலாங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் தண்ணீர் கொடுக்காமல் அனுப்பாதீங்க. முடிஞ்சால் அவங்கள வந்துட்டு இன்முகத்தோடு வரவேற்று ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலாம். எதுவுமே முடியலை நம்மளால் அப்படின்னு சொல்லி தண்ணீராச்சும் கொடுத்து குங்குமம் கொடுத்து அனுப்புங்க. இதே பெரியவங்க வர்றாங்க, பெரிய பெண்கள் வயதில் ரொம்ப பெரிய வயதில் உடைய பெண்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க வந்துட்டு தெய்வமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி, அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. அது வந்துட்டு ரொம்பவே நல்லது. அடுத்து மற்ற நாட்களில் முடிஞ்சால் உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் ஏற்றுங்க. நான் அந்த 3 விளக்கு ஏற்றிருக்கேன் இல்லையா, ஒன்று வந்து மண் விளக்கு வந்துட்டு குலதெய்வத்துக்கு, இன்னொன்று வந்து குபேர விளக்கு, இது வந்து செல்வம் பெருக வைக்கக்கூடியது. பொதுவாக ஏற்றக்கூடியது கஜலட்சுமி விளக்கு. இந்த கஜலட்சுமி விளக்கு ஒரு சிலர் வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்காக ஏற்றுவாங்க. இது வந்துட்டு பொதுவாக ஏற்றக்கூடியதுங்க. இந்த விளக்குலையும் பாருங்கள், 3லேயுமே வந்து நெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வந்துட்டு செல்வத்துக்கு குறைவே இல்லாமல் செல்வம் எப்போவுமே நிறைஞ்சி இருக்குங்க. அது மாதிரி இது மாதிரி மண் செம்போ பித்தளை செம்போ அப்படி இல்லைன்னா செம்பு பாத்திர செம்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோவிலில் போய் அர்ச்சகர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது தட்சணை கொடுத்து சும்மா நம்ம வந்து காசு கொடுக்காம வாங்கக்கூடாதுங்க. அங்கே போய் பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் இந்த நூல் வந்துட்டு பூஜை ரூம் கடையில் கிடைக்குங்க, பூஜை சாமான்கள் விற்கிற கடையில் கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். இது வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட இது மாதிரி கட்டி வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் விசேஷ நாட்களில் அதில் தேங்காய் வச்சு கொஞ்சம் மாவிலை வச்சு சந்தன குங்குமம் தொட்டு வச்சு நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணீர் நிரப்பி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே செல்வத்துக்கு குறைவே இல்லாமல் செல்வம் எப்போவுமே வீட்டில் வந்து நிறைஞ்சி இருக்குங்க. அது மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் பூக்கள், உதிரி பூக்கள் கிடச்சிச்சு. உதிரி பூக்கள்னால் பூக்களை பிச்சு போட்டு எப்போவுமே பூஜை பண்ணக்கூடாது. இந்த மல்லிகைப்பூ கிடைக்கும் இல்லையா, அந்த மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, பிச்சிப்பூ, இது ஏதாச்சும் உதிரிப்பூ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் குபேர லட்சுமிக்காக இருந்தாலும் சரி, குபேரருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் சாயங்கால நேரத்தில் 6 to 8:30 வந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களால் அந்த டைமில் நீங்கள் எழுந்திருக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த சாயங்கால நேரத்தில் 6 to 8:30 வந்துட்டு நீங்கள் அந்த பூஜை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக இது வந்து 108 முறை சொல்லி நீங்கள் அந்த தெய்வத்துக்கு அந்த மலர்களால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து எப்போவுமே வந்து அரிசி வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு பாட்டி இருக்காங்கங்க, அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க பிறந்ததுலேருந்தே, அவங்க விவரம் தெரிஞ்சதுலேருந்தே தலைமுறையாக அந்த இது வழிமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஆனால் அவங்க வீட்டில் எப்போவுமே செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது. இது வந்து நிறைய பேரோட, அவங்க ஒருத்தவங்க வீட்டில் மட்டும் இல்லைங்க, நான் நிறைய பேரோட வீட்டுகளில் பார்த்துருக்கேன். அரிசி வந்து கொஞ்ச நாள் அங்கே உள்ளே இருக்கும்போதே அடுத்த அரிசி வாங்கி அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அரிசி வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. எப்போவுமே சுத்தமாக வலிச்சிட்டு அரிசி வாங்கி போடாமல் அரிசி எப்போவுமே வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி வீட்டில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் துளசி செடி கட்டாயம் வந்து இருக்கணுங்க. அது வந்து மகாலட்சுமி தாயார் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்மளை வந்துட்டு எப்போவுமே பணச்செழிப்போடு வச்சுருக்கிறதுக்கு சமங்க. அதனால் எப்போவுமே வந்து துளசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் பாருங்கள், இந்த சாதாரண துளசியும் வைங்க, கருந்துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருந்துளசியும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும். கருந்துளசியும் நம்ம எப்போவுமே பெருமாளுக்கு வைக்கக்கூடிய துளசி செடி வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு மற்றவர்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. வீடு வந்து எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க. பூஜை அறை வந்துட்டு எப்போவுமே வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
பூஜை அறை வந்து எப்போவுமே வந்து ஒரு பச்சை கற்பூரம் கட்டாயம் வந்துட்டு ஒரு துண்டு வந்து கட்டாயம் பூஜை அறையில் இருக்கணுங்க. அந்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே வீடு வந்து எப்போவுமே சுபீட்சமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.